ஆரம்பிக்கிறேன். நேத்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டை ஆல்மோஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கன்சாலிடேட் மோட்ல வச்சுட்டாங்க. இன்னைக்கு கிஃப்ட் நிஃப்டி ஆல்மோஸ்ட் ஒரு 200 பாயிண்ட் கிட்ட ப்ளஸ்ல இருக்கு. அதாவது கேப் அப்ல ஓப்பன் ஆகிறதுக்கு பாசிபிள் அதிகம். மார்க்கெட் ஆனால் மேலே மேலே கொண்டு போயிட்டு இருக்காங்க. இது சேஃபா அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா டெக்னிக்கலாக பார்க்குறப்ப மார்க்கெட் அப் ட்ரெண்டில் இருக்குது. இருந்தாலும் மார்க்கெட்டை மேலே மேலே கொண்டு போயிட்டு இருக்கிறதுனால அது நிறைய கேப்ஸை உருவாக்கிக்கிட்டே போகுது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா சேஃபா அப்படின்னு கேட்டிங்கன்னா கொஞ்சம் டவுட்டு தாங்க. ஸோ நேற்று எஃப்ஐஎஸோட பையிங் 1290 கோடி, டிஏஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேனிக் ஆகிட்டாங்க, 885 கோடி சேல் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நிஃப்டியோடைய சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ். ஸோ இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லோ கலரில் மார்க் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஸோ 224,157 அப்படிங்கிறது அதுவும் பிவோட் பாயிண்ட்ல. ஸோ இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ நோட் பண்ணிக்கோங்க. கிஃப்ட் பேங்க் நிஃப்டியில் பார்த்தீங்க அப்படின்னா 55,423 அப்படிங்கிறது சப்போர்ட் ஒன்ல வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் இருக்குது. ஸோ ஆல்மோஸ்ட் மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா என்ன தான் மேலே ஓப்பன் ஆனாலும் கீழே இறங்கிட்டு கொஞ்சம் மேலே ஏறதுக்கு பாசிபிள் அதிகம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா இறங்கியிருக்கு அப்படிங்கிறத பார்த்துட்டீங்க. அதுவும் எங்கேருந்து இறங்கியிருக்கு அப்படிங்கிறதையும் நல்லா பார்த்துக்கோங்க. ரெசிஸ்டன்ஸோட லைன்லேருந்து இறங்கியிருக்கு. ஸோ வீக்லி லைன்லையும் உங்களுக்கு காட்டிடுறேன். மார்க்கெட் வீக்லி லைன்லேருந்து கொஞ்சம் நல்லாவே இறங்க ஆரம்பிச்சிருக்கு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்த்து பொறுமையாக இருந்து பார்ப்போம்.